மத்திய சங்கங்கள் அழைப்பு விடுத்துள்ள மே 20 அன்று நடைபெறவுள்ள பொது வேலை நிறுத்தத்தில் தமிழ்நாடு ஜெனரல் எம்ப்ளாயீஸ் யூனியன் ஆதரித்து பங்கேற்கும் என தமிழ்நாடு ஜெனரல் எம்ப்ளாயீஸ் யூனியன் மாநில தலைவர் சம்பந்தம் தெரிவித்துள்ளார். திருச்சியில் நடைபெற்ற தமிழ்நாடு ஜெனரல் எம்ப்ளாயீஸ் யூனியன் மாநில குழு கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், பொது வேலை நிறுத்தத்தை ஆதரித்து தமிழகத்தில் வேலை நிறுத்த ஆயத்த மாநாட்டினை 5 மையங்களில் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். அனைத்து வேளாளர் சங்கங்களையும் ஒருங்கிணைத்து பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் இணைக்க வேண்டும் என்று மாநாட்டு தலைவர் பண்ணை சொக்கலிங்கம் தெரிவித்துள்ளார். மத்திய தொழிற்சங்கங்கள் டெல்லியில் எடுத்த முடிவின்படி மே 20 அன்று நடைபெற உள்ள அகில இந்திய வேலை நிறுத்தத்தில் தமிழ்நாடு ஜெனரல் எம்ப்ளாயீஸ் யூனியன் கலந்து கொள்ளும். அதையொட்டி வேலை நிறுத்தத்தை பிரச்சாரம் செய்கிற வகையில் மாநிலத்தின் 5 மையங்களில் வேலை நிறுத்த ஆயத்த மாநாடு நடைபெறும். அதே போன்று இன்றைக்கு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் கட்டுமான தொழிலாளருடைய உதவித் தொகையானது உயர்த்தப்படாமல் உள்ளது. அதை உயர்த்துவதற்கு தமிழக அரசை இந்த மாநில குழு கேட்டுக்கொள்கிறது. அனைத்து வேளாளர் சங்கங்களையும் ஒருங்கிணைத்து பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் இணைக்க வேண்டும் என்று மாநாட்டு தலைவர் பண்ணை சொக்கலிங்கம் வலியுறுத்தியுள்ளார். மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட தயாராக உள்ளதாகவும் தேர்தல் தொடர்பாக கூட்டணி குறித்து வருகின்ற ஆகஸ்ட் மாதம் மாநாட்டில் முடிவெடுக்கப்படும் என தெரிவித்தார். புதுச்சேரி துத்திப்பட்டு பகுதியில் நின்று கொண்டிருந்த லாரி மீது இருசக்கர வாகனம் மோதி 3 பேர் உயிரிழந்த விபத்தில் எஃப்ஐஆர் நகலுக்கு 1 லட்சம் லஞ்சம் கேட்ட போக்குவரத்து காவல்துறை எஸ்ஐ பாஸ்கர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். விபத்தில் உயிரிழந்த ஒருவரின் சகோதரரிடம் லஞ்சம் கேட்டதாக புகார் எழுந்த நிலையில் புதுவை ஆயுதப்படைக்கு அவர் இடமாற்றம் செய்யப்பட்டார். இந்நிலையில் ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்யப்பட்ட பாஸ்கரை சஸ்பெண்ட் செய்ய டிஜிபி உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புனரமைக்கப்பட்டு திறக்கப்படாமல் உள்ள புதிய பேருந்து நிலையத்தை திறக்க கோரி அதிமுகவினர் பேருந்து நிலைய வாயிலில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் போராட்டத்தின் போது பேருந்து நிலையத்திற்குள் பேருந்தை கொண்டு செல்ல முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. விடுதி வார்டனை பணியிடை மாற்றம் செய்யக்கூடாது என வலியுறுத்தி தஞ்சையில் உள்ள பார்வைத்திறன் குறையுடையோருக்கான அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து பள்ளி மைதானத்தில் நேற்று பட்டினி போராட்டத்தில் ஈடுபட்டனர். வகுப்புக்கு செல்லாமல் காலை உணவு சாப்பிடாமல் பள்ளி மைதானத்தில் உள்ள மரத்தின் கீழ் அமர்ந்து பட்டினி போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. நாமக்கல் மாவட்ட காவல்துறை சார்பில் சைபர் குற்றம் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியை நாமக்கல் பழைய அரசு மருத்துவமனை வளாகத்திலிருந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணன், நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த ஆண்டில் சைபர் குற்றங்கள் தொடர்பாக 1907 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் சைபர் குற்றங்களிலிருந்து விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இந்த நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1907 கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து இந்த சைபர் குற்றங்களை பொறுத்த வரைக்கும் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14 கோடி அளவுக்கு வந்து பணம் வந்து போயிருக்கு. நம்மளும் ஒரு 3 கோடி ரூபாய் அளவுக்கு பணத்தை வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்கோம். அது கிட்டத்தட்ட ஒரு 85 லட்சம் ரூபாய் பணத்தை வந்து திரும்ப வந்து இழந்தவங்களுக்கு வந்து வீடு தந்திருக்கோம். ஸோ இதில் வந்து அவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து வந்துருக்கு சைபர் குற்றங்கள். ஸோ டெய்லி பேசிஸில் வந்து இப்போ உங்களுக்கு 3 மாதம் தெரியும், 3 மாதத்துலேயே வந்து 500 கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வருது அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சது வந்து ஒரு 5 கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரிசீவ் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ ஒரு 5 பேர் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க. இந்த சைபர் குற்றங்களை பொறுத்த வரைக்கும் நான் திரும்ப சொல்றது, நம்ம வந்து வருமுன் காப்பது தான் வந்து மிக மிக வந்து சிறந்தது. நம்ம தான் வந்து நம்மளை வந்து தற்காத்துக்கணும். இதில் வந்து அவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் வந்து இருக்குது. ஒன்ஸ் வந்து உங்கள் பணத்தை இழந்துட்டீங்க அப்படின்னா அந்த உங்களை ஏமாத்தினவே ஏதோ ஒரு இடத்துல இருப்பான், டெல்லியிலையோ மும்பையிலோ இருப்பான். அவன் அக்கௌண்ட் வச்சிருக்கிறது வந்து டெல்லியில் இருந்தானா அவன் அக்கௌண்ட் வச்சிருக்கிறது மும்பையில் இருக்கும். அவன் பணத்தை வித்ட்ரால் பண்ணது வந்து கொல்கத்தாவில் இருக்கும். கடைசியில் வந்து இடையில ஒரு 4-5 பேர் வந்து ஜென்யூன் பர்சனே வந்து அவங்களுக்கே தெரியாமல் அவங்கள அந்த நெட்வொர்க்குள்ளே மாட்டி விட்டுருப்பான். ஸோ நிறைய சிரமங்கள் இருக்குது. தயவு செஞ்சு மக்களும் சரி, குறிப்பாக வந்து இளைஞர்கள், அந்த சம்பாதிக்கணுன்ற வயசில் இருக்க அந்த இளைஞர்கள் 20லேருந்து 40 வயசுக்குள்ள இருக்க அந்த இளைஞர்கள் வந்து ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கும். நன்றி. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் சமூக நல்லிணக்க இப்தார் மற்றும் ரமலான் அன்பளிப்பாக காயிதி மில்லத் அறக்கட்டளை சார்பில் 300க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு புத்தாடைகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் பேரூராட்சி பணியாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே தனிப்பட்ட நபருக்காக நீர் ஓடைகளை ஆக்கிரமித்து பாதை அமைக்கப்பட்ட சம்பவம் விவசாயிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 30 அடி அகலம் கொண்ட கால்வாயை தனிநபர்கள் சிலர் பாலக்கோடு வட்டாட்சியர் உதவியுடன் 15 அடி அகலத்தை ஆக்கிரமித்து பாதை அமைக்கப்பட்டுள்ளதாகவும், இதுகுறித்து புகார் அளித்தால் தன்னை பாலக்கோடு வட்டாட்சியர் ரஜினி நேரில் அழைத்து மிரட்டுவதாக சிஎம் புத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் பழனி குற்றம் சாட்டியுள்ளார். பாஜக நிர்வாகி மர்மமான முறையில் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாநகர் எஸ். ஆலங்குளம் டிசைன் நகர் 3வது தெருவை சேர்ந்தவர் கருப்புசாமி. பாஜக ஓபிசி அணி செல்லூர் மண்டல செயலாளராக பதவி வகித்து வந்த கருப்புசாமி கார் ஓட்டுநராகவும் பணியாற்றி வந்தார். இந்நிலையில் கூடல்புத்தூர் பகுதியில் காரிலிருந்து கருப்புசாமி சடலமாக மீட்கப்பட்டார். சடலத்தை கைப்பற்றிய போலீசார் தற்கொலையா கொலையா என்ற கோணத்தில் விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் கருப்புசாமியின் உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி உரிய விசாரணை நடத்துமாறு உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மர்மமான முறையில் அவர் அவருடைய வாகனத்தில் இருந்து கிடக்கிறாரு. இது சம்பந்தமா காவல்துறையில காலைல 9 மணிக்கு போர் கொடுத்தாச்சு. ஆனா இப்ப மணி 2 போகுது. காலையில 8 மணிக்கு ஏத்தின பாடி 2 மணி வரைக்கும் ஜிஹெச் கொண்டு வரல. அதனால காவல்துறை ஏதோ ஒரு விஷயத்த இந்த மர்மமான மரணத்துல காவல்துறை ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்க முயற்சி பண்ணதாக எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கடைசி நேரத்தில் ரயில்வே வாரிய தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது ஆர்ஆர்பியின் நம்பிக்கையை கேள்விக்கு உள்ளாக்குகிறது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சு. வெங்கடேசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். 1000 கிலோமீட்டருக்கு மேல் பயணித்து தேர்வு மையத்திற்கு சென்றுள்ள தேர்வர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளதாகவும், போதுமான முன்னெச்சரிக்கை செய்திடாமல் இருந்தது ரயில்வே தேர்வு வாரியத்தின் அலட்சியத்தின் உச்சம் என குற்றம் சாட்டியதோடு, பிற மாநிலங்களுக்கு தேர்வு மையம் வரை சென்று திரும்பிய தேர்வர்களுக்கு இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.